ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சத்து மாவு வச்சு அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. சத்து மாவு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக காலியாக தான் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் மெஷரிங் கப்போ டம்ளரோ எதில் அளக்குறீங்களோ அதுலேயே மற்ற பொருட்கள் அளந்துக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது சட்னி கடலை இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அது 1/2 கப்பு வரணும், அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1.5 கப் சத்து மாவுக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு. நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பொதுவாக நிலக்கடலை கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். நிலக்கடலை நீங்கள் சேர்த்துற அப்படின்னா ஒன்றும் பாதியமாக அடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் ரெடி பண்ண சத்து மாவு இருக்கட்டும், இல்லை நம்ம அங்கன்வாடியில் அதாவது பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு தான் எடுத்துருக்கிறேன். இதை நான் ஜலிச்சிட்டு சேர்த்துருக்கிறேன். ஏன்னா அதில் கொஞ்சமாக குருணைகள் இருக்கும். அதனால் பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு நம்ம ஜலிச்சிட்டு சேர்த்துக்கணும். அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நெய்யில் மாவை நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா வாசனைக்காக 2 ஏலக்காயோட விதைகள் எடுத்துருக்கிறேன். தட்டிட்டு தோலை மட்டும் அக்டலை எடுத்துகிட்டு விதைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம மாவு வறுக்கிற பக்குவம் தான் பர்பி சூப்பராக இருக்கும். பச்சை வாசனையெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இது போல் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து வறுத்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி, அதாவது நார்மல் வாட்டர் தான் எடுத்துருக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம தண்ணி சேர்த்து வறுக்கும் போது அங்கங்கே கட்டிகள் வரும். அதை இது போல் உடச்சி விட்டு கலந்து விட்டுருங்க. இந்த பர்பி செய்யறதுக்கு நம்ம எப்போவுமே அடுப்பு ரொம்பவே சிம்மில் தான் இருக்கணும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு ஆயில், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஆயிலுக்கு பொதுவாக நெய் கூட சேர்த்துக்கோங்க. நம்ம 1/2 கப் ஆயில் அப்படியே டேரெக்டாக ஃபுல்லாக சேர்த்துருக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விடணும். பாருங்கள், இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஆயில் சத்து மாவில் நல்லா கலந்து பார்த்திங்கன்னா நல்லா மணல் மணலாக வரும். அந்தளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இது கூட 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, இனிப்பு சுவைக்காக 1/2 கப் நாட்டு சக்கரை. நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துற அப்படின்னா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் வெல்லத்துக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டி இந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா உருண்டு திரண்டு வருது. இது போல் வர்ற வரைக்கும் நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது மாவு நல்லாமே இன்னும் திரண்டு வரக்காக 2 டேபிள் ஸ்பூன் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நெய்யும் சரி ஆயிலும் சரி அதிகமாக நம்ம எடுத்துக்கல. அதுக்கு பொதுவாக நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்தாலும் கண்டிப்பாக பர்பி நல்லா பக்குவமாக வரும். பாருங்கள், நல்லாவே திரண்டு வந்துருச்சு. இதோட மாவோட பதம்னு பார்த்துட்டிங்கன்னா கையில் நம்ம தொட்டு பார்த்தா ஒட்டாமல் வரணும். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டல. இதுதான் சரியான பதம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு தட்டில் நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சத்து மாவு பர்பியை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இது போல் நல்லா எடுத்து விட்டு நல்லா ஓரங்களை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பட்டர் சீட் கூட போட்டுட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணி கூட பிளேட்டில் வச்சுக்கிட்டா கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா ஈஸியாக வரும். பிகினர்ஸாக இருந்தால் பட்டர் சீட் போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஈவனாக ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சிட்டு கத்தி வச்சு நம்ம பீசஸாக போட்டு விட்டுறலாம். மொத்தமாக இந்த சத்து மாவு ஆறுறதுக்கு 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும். நம்ம ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம இது போல் பீசஸாக போட்டு விட்டுருவோம்.
டைமண்ட் ஷேப்போ அல்லது சதுர ஷேப்போ உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் பீசஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா அழகுக்காக கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது போல் கொஞ்சமாக முந்திரி சேர்த்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான சத்து மாவு பர்பி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது போல் ஒரு பிளேட்டை வச்சு கவுத்திட்டு திருப்பி கொட்டினீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே வந்து ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள், பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அப்படியே சூப்பராக பர்பி வந்து நம்மளுக்கு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம பீசஸ் போட்ட பகுதிக்கு திருப்பிக்கலாம். நம்ம எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா கையிலேருந்து நல்லா பீசஸ் வந்து கட்டாகியே விழுகும். இந்த பதத்தில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். 1.5 கப் சத்து மாவு, 1/2 கப் வந்து பொட்டுக்கடலை பொடி, 1/2 கப் நாட்டு சக்கரை, 1/2 கப் ஆயில், அப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி. இந்த அளவுகளில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான சத்து மாவு பருப்பி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா பிக்கும் போதே நல்லா ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக நல்லா மணலாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு இது போல் கொடுத்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 பீஸ் பர்பியாவது உள்ளே போயிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.